வெல்கம் டு யூடியூப் சேனல். ஸோ நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4 தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதோட ஃபுல் ரிவ்யூ ப்ளஸ் ஒரு ஆன் ரோட் ரிவ்யூ தான் கைஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிற கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கைஸ். ஸோ கைஸ் லெட்ஸ் கெட் ரிவ்யூ ஆஃப் R15 வெர்ஷன் 4 இந்த ஒரு பீஸ்ட் தான் கைஸ் ரிவ்யூ எடுக்க போகிறோம். இப்போ நவ்வே டேஸ் வெர்ஷன் 3யோட ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வெர்ஷன் 4ஓட ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். அதில் வந்திருக்கிறது நம்மளுக்கு ப்ளூ கலர் பைக் தான் கைஸ். இந்த பைக்குக்காக ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இப்போ தான் கைஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த பைக்கோட ஃபுல் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம் கைஸ். இந்த பைக்கோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் கேட்டிங்கன்னா கைஸ் சேம் அதே பழைய R15 வெர்ஷன் 3யோட சேம் இன்ஜின் தான் கைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த பைக்கில் இருக்கிற பவர் 0.2 பவரை லோ பண்ணியிருக்காங்க. பட்டு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டார்க் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே போன வெர்ஷன் 3ல் BS4லேருந்து BS6க்கு அவங்க ஏற்கனவே 0.1% பவர் குறைச்சாங்க. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கைஸ் 155cc சேம் அதே சிசி 18.5 PS பவர் அட் 10,000 RPMல ஒர்க் ஆகுது கைஸ். அதே மாதிரி நியூட்டன் மீட்டர் இந்த பைக்கோட நியூட்டன் மீட்டர்னு பார்த்தீங்கன்னா 14.2 கொடுத்துருக்காங்க. போன வெர்ஷனில் 14.1 இருந்தது. இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 14.2 கொடுத்துருக்காங்க. அட் 7,500 RPMல இந்த பைக் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பைக்கோட இன்ஜின் கூலிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா வரும் கைஸ், உங்களுக்கு தெரியும் லிக்விட் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதே இந்த பைக்கோட வேல்வுன்னு பார்த்தீங்கன்னா 4 வால்வ் சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக்கு சேம் தான் கைஸ். இந்த பைக்கோட டோட்டல் கெப்பாசிட்டி வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 142 kgs இந்த பைக்கோட கெப்பாசிட்டி போன வருஷனோட சேமே தான் இருக்குது. அதே இந்த பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 220 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சிங்கிள் பிஸ்டன் அது ABS பிரேக்கிங் இருக்குது கைஸ். இது பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 சஸ்பென்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். நவ் வெர்ஷன் 3ல் கூட டெலஸ்கோபிக் நார்மல் வந்தது. பட் ஆனால் இவங்க USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. சூப்பர் பைக்கில் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் USD ஃபோக்ஸ் இந்தியன் ரோட்ஸ்க்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும் கைஸ். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் நல்லாவே தெரியுது. ஃபஸ்ட்டு வண்டி வாங்கினோடனே நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ரேடியேட்டர் கார்டு போட்டுடணும். அதே மாதிரி பைக்கோட ஹாரன் சிங்கிள் ஹாரன் இந்த டைம் ஹாரனும் சேமே கொடுத்துருக்காங்க. அதே ஹாரனும் சூப்பராக இருக்குது கைஸ். கடைசி வரைக்கும் அவங்க இந்த ஒரு வெர்ஷன் 3லேயும் சரி கைஸ் வெர்ஷன் 4லேயும் சரி கைஸ் இதே சேம் இண்டிகேட்டர் ஹாலஜன் தான் பண்ணுறாங்க. அதே DRL LCD ப்ரொஜெக்டர்லாம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் மாற்றுறாங்க. பட் ஆனால் இந்த இண்டிகேட்டர்ஸ் மட்டும் மாற்ற மாட்டுறாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வெர்ஷன் 5ல் சேஞ்ச் பண்ணுவாங்க, நம்ம நம்பலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு இந்த பைக்கோட இதுன்னு பார்த்தீங்கன்னா பேக்கோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சேம் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க சிங்கிள் ராட் பெர்ஃபார்மன்ஸில். அண்ட் கைஸ் வைசர்னு பார்த்தீங்கன்னா இந்த வைசரும் அதே மாதிரி தான் இருக்குது. போன வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 நட்ஸ் வரும். பட் ஆனால் இதில் 6 நட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பைக்கோட ஃப்ரண்ட்டு பாருங்கள் கைஸ், ஃப்ரண்ட் லுக்ஸு இந்த பைக் எதோட இன்ஸ்பயர்னு பார்த்தீங்கன்னா R7 கைஸ் 700cc செக்மெண்ட்டு அது இன்ஸ்பயர் பண்ணி இந்த பைக்கில் செஞ்சுருக்காங்க. ஒரு நியூவாக இருக்குது கைஸ். ஃப்ரண்ட்டில் வந்து LCD ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளஸ் ஹை பீம் அண்ட் லோ பீம் சேம் கைஸ். அது மாதிரி DRL கொடுத்துருக்காங்க ஒரு கர்வ் ஷேப்பில். ஃப்ரண்ட் லுக்கு பார்த்தீங்கன்னா R7 இன்ஸ்பயர் கைஸ் சூப்பராக இருக்குது இந்த பைக்கு. அண்ட் கைஸ் ஃப்ரண்ட் லுக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் வென்டிலேட்டர் 2 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மினி ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே ஹை பீம் லோ பீம் சேமாக யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த பைக்கோட பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு பாருங்கள் கைஸ். V3 கம்பேர் பண்ணும்போது V4ல் நல்லாவே பிளாஸ்டிக் குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. V3ல் தட்டினா இடிக்கு, இது V4ல் நல்லாவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இது ஹேண்டில் பார்னு பார்த்தீங்கன்னா கைஸ் V3ல் பார்த்தீங்கன்னா இந்த இதோடய டச் ஆகும் டேங்கோடய. பட் ஆனால் V4ல் அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி இதுலேயும் பாருங்கள் கைஸ் வைசர்லேயும் டச் ஆகும், அந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. அவங்க ஒரு நியூ அப்டேட்டில் செஞ்சுருக்காங்க. ஸோ கைஸ் அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா சேம் 11.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே பெட்ரோல் தான் கைஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற டிஸ்கோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 282 mm டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் பைபர் பிரேக் சேம் அதே தான் V3ல் யூஸ் பண்ண பிரேக் தான் கைஸ். அதே மாதிரி பேக்கில் பார்த்துருக்கீங்கன்னா 220 mm டிஸ்க்கு பிரேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ, நம்மக்கிட்ட இருக்கிறது அந்த ப்ளூ தான் கைஸ் ரேசிங் ப்ளூ. அண்டு டார்க் நைட்டு ஒரு கலர் இருக்குது. அண்டு மெட்டலிக் ரெட்டு நம்ம ஷோரூமில் கேட்டிருந்தது மெட்டலிக் ரெட்டு கைஸ். பட் ஆனால் நம்மளோட டிஸ்அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்களேன், காலைல போகிறதுக்குள்ளே ரெட்டு யாரோ எடுத்துட்டாங்க. பட் ஆனால் இப்போ நம்மளுக்கு ப்ளூ கிடச்சிருக்கு. ஸோ கைஸ் அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலு குயிக் ஷிஃப்டர்னால் உங்களுக்கு தெரியும் கிளச்சு பிடிக்காமல் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே போகலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க கைஸ். ஏன்னா ஒரு 155cc செக்மெண்ட்ஸில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்றது வந்து
யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா போன வெர்ஷன் V3யோட V4ல இவங்க என்னென்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க சூப்பர் பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டெலஸ்கோப்பிக்லேருந்து யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ்லாம் நம்ம இந்தியன் ட்ரெஸ்க்கு எந்த ஒரு பைக்ஸ்லையும் கொண்டு வரல. மேபி RR310 அப்பாச்சியில் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இவங்க Yamaha வெர்ஷன் 4ல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க கைஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அதே மாதிரியே, பட் ஆனால் V3ல இருந்ததுக்கும் V4க்கும் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் மாற்றிட்டாங்க கைஸ். இங்கே இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் ரேஷியோ, கியர் 1 2 ஆர் நியூட்ரல் அது காமிக்குது கைஸ். அதே மாதிரி ABS காமிக்குது. அண்டு அசார்டு சிம்பிள்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர் சிம்பிள்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெட்ரோல் இருக்குன்ற சிம்பிள், அதாவது பெட்ரோல் கேஜி சிம்பிள் இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் செக் பண்ணுறது அண்டு டைமிங்ஸு. அண்ட் இந்த பைக்கில் மோர் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ட்ரிப் A ட்ரிப்பு B அண்டு நிறைய டாகுல் கொடுத்துருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்டிங் பார்த்து தான் திங்க் பண்ணேன், இப்போ டாகுல் கொடுத்துருக்காங்க கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லேட்டஸ்ட் மோடு, ஃபாஸ்டஸ்ட் மோடு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு மோடு, ஸ்போர்ட் மோடு நம்ம எது வேணாலும் மாற்றிக்கலாம் கைஸ். அதே மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட இன்னொரு அட்வான்டேஜஸில் V3 கம்பேரிங் ஆஃப் V4லன்னு பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் ப்ளூடூத் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். வெர்ஷன் 3ல கிடையாது, வெர்ஷன் 4ல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோனில் இந்த ஆப் ஏற்றிட்டு ஃபோனோட, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் கைஸ். நம்ம எவ்வளோ ஸ்பீடு போகிறோன்னு காமிக்கும், நம்ம எங்கே கால் பேசுகிறோம், நம்மளுக்கு யாருக்கோ கால் பண்ணாங்கன்னா கால் காமிக்கும், நோட்டிஃபிகேஷன்ஸ் காமிக்கும், அண்ட் இமெயில்ஸ் கூட காமிக்கும் கைஸ் இந்த பைக்கில். ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் எவர் V3ல இல்லை, ஆனால் V4ல கொடுத்துருக்காங்க கைஸ். அண்ட் சுவிச்சஸ்னு கைஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்டு ரன் பட்டன் அண்ட் இக்னிஷன் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க கைஸ், ஸ்டார்ட் அண்ட் ஆஃப். அண்ட் ஹசார்டு சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க கைஸ், ஆன் பண்ணி ஆஃபுங்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது நான் ஸ்டார்டிங் பட்டன் இக்னிஷன் சுவிட்ச்னு நினச்சேன். பட் ஆனால் இது வந்து ட்ரிப் இன்ஃபர்மேஷன் இந்த டாகுல் கொடுத்துருக்காங்க கைஸ். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் சுவிச்சஸ்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம் அண்ட் லோ பீம் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹாரன் கொடுத்துருக்காங்க கைஸ். சேம் V3 ஹாரன் தான் கைஸ் இதில் கொடுத்துருக்காங்க. V4ஓட கம்பேரிசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் LED ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. போன வெர்ஷனில் கிடையாது, ஆனால் இதில் LED ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் 2 ஏர் வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 1 க்யூக் ஷிஃப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்யூக் ஷிஃப்டர்னா உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஓவர் ட்ராக்ஷன், அதாவது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி கைஸ். V3ல பார்த்தீங்கன்னா அந்த கிரிப்பிங் நாய்ஸ் வரும், உள்ளே போயிட்டு வர மாதிரி. பட் ஆனால் V4ல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை கைஸ். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஹேண்டில் பார் ரைசிங் பண்ணியிருக்காங்க கைஸ். அந்த பைக்கோட டோட்டலாக சொல்லிங்கன்னா இன்ஸ்பயர் பை R7. இன்னொரு மேஜர் அப்டேட்ஸ் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ZX 10Rல பார்த்தீங்கன்னா ஒரு RPMக்கும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அந்த ஒரு மேஜர் அப்டேட் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கைஸ். ரிவ்யூக்கு வந்தாச்சு. இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சொன்னீங்கன்னா இந்த பைக்கோட ஒரு RPM மீட்டரும் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியுது கைஸ். அண்ட் அதே மாதிரி V3லேருந்து V4க்கு சேஞ்சஸ் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா அந்த க்ரீப்பிங் நாய்ஸு, ஹேண்டில் பார் டச்சிங்கு, அது எல்லாமே மாற்றிருக்காங்க. எனக்கு V4 கம்பேரிங் V3யோட V4 ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஹாரன், சேம் ஹாரனு, A to Z கொஞ்சம் கொஞ்சமாக V3ல சஜஷன்ஸ் ஃபீட்பேக் கொடுத்ததை வச்சு ஒன்றா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இவங்க. நான் சொன்ன மாதிரி இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கியர் ரேஷியோ லைட்ஸ் காமிக்கும் கைஸ். ஓவர் எண்ட் ஆஃப் டாப் ஆஃப் ரேஷியோ RPM போயாச்சுன்னு காமிக்கும் கைஸ். இது ஒரு நியூ அப்டேட்டுன்னு சொல்லலாம். அண்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ஃபர்மேஷன்ஸு, நிறைய ட்ராக் செட்டிங்ஸு அண்டு எக்கச்சக்கமான செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க கைஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் எவர் V4ல. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரியாக தெரியல, சரி. அப்படி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் கரெக்டாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் கைஸ், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட, அதாவது நான் இருக்கிற கள்ளக்குறிச்சிலன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா R15M அந்த பைக் எடுத்திங்கன்னா கைஸ் 2.15 lakhs வருது. அதே ரெட் வேரியண்ட் ஸ்டார்ட் பேஸ் வேரியண்ட்டிங்கன்னா 2.10 lakhs. ஆனால் நான் இப்போ ட்ரிவன் பண்ணிருக்க ப்ளூ கலர் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2.7 lakhs வருது கைஸ் இந்த பைக்கு. அண்ட் ஹேண்டில் பார் ரேசிங் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஒரு மேஜர் கட்டிங்ஸ் பாயிண்ட்லாம் நல்லாவே தெரியுது கைஸ். போன வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏதோ முக்கி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தது. பட் ஆனால் இதில் நமக்கு அப்படி தெரியல.
பிகாஸ் அதே மாதிரி போன வீடியோக்கு அதாவது KTM RC200 செகண்ட் ஜெனுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். ஃபர்ஸ்ட் எவர் நம்ம யூடியூப் சேனலில் 300 வியூஸ் அதில் போயிருக்கு. ஸோ கைஸ் உங்களுக்கு தெரியாது க்யூக் ஷிஃப்டர்னா என்னான்ட்டு பாருங்கள். கிளச்சு பிடிக்காம அந்த கியர் பாருங்க கைஸ், நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதான் கைஸ் க்யூக் ஷிஃப்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நம்மளுக்கு இந்த வரைக்கும் எந்த ஒரு பைக்லையும் கொடுக்கல, பட் ஆனால் இந்த பைக்கில் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி யூஎஸ்டி ஃபோக்ஸ் பாருங்க, பர்ஃபார்மன்ஸ் பாருங்க கைஸ், அடித்தவொடனே டக்குன்னு நிற்கிது வண்டி. இது சூப்பராக பண்ணியிருக்காங்க கைஸ் இந்த ஒரு பைக்கில். வெர்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் V3க்கு கம்பேரிங் பார்த்தீங்கன்னா V4 நீங்கள் எடுக்கலாம் கைஸ். ஏன்னா LCD ப்ராஜெக்டர் கொடுத்துருக்காங்க அண்டு வைசர்ஸில் மேஜர் அப்டேட் பண்ணியிருக்காங்க அண்டு ஹார்ன்லாம் சேம் தான், அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணலை. அவங்க கொடுத்துருக்க ரேசிங் ஹேண்டில் பார் அண்டு கிரிப்பிங் நாய்ஸ் எதுவுமே இல்லை கைஸ். அதனால இந்த பைக்கு இந்த பைக் எடுக்கலாம் கைஸ், சூப்பராக இருக்கு. சாரி கைஸ், இந்த பைக் ஒரு டெஸ்ட் டிரைவ் பைக்குன்றதால எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு நான் உங்களால் காமிக்க முடியல. இந்த பைக்கோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே V3ல உங்களுக்கு கிடச்சிருக்கும் 45 to 50 கிடச்சிருக்கும். நல்லாவே ஓட்டிங்கன்னா 50-60 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஐ எம் சே டெஃபினெட்லி நீங்கள் ஒரு 50 to 60, 70 அந்த மாதிரி ரைடிங் ஸ்டைலில் போனீங்கன்னா இந்த பைக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 55 கிடைக்கும் கைஸ் இந்த பைக்கு. அந்த RPM ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு காமிக்க முடியல கைஸ். இங்கே 6, 7 to 8 and 12,000 அப் டு RPM கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சபிள் ABS ஆனில் இருக்குது, நியூட்ரல், இண்டிகேட்டர்ஸு A to Z நிறைய கொடுத்துருக்காங்க கைஸ். உங்களுக்கு சொன்ன மெசேஜஸ் கால் வந்தால் பாருங்க கைஸ், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். அண்ட் டைம், மெயினாக டைமு கூட இது V3லேயே இருந்துச்சு, V4லேயே இருக்குது கைஸ். அதே மாதிரி இந்த பாருங்கள், இந்த லேப் மோடு, இந்த ஃபாஸ்டஸ்ட் மோடு, அதாவது ட்ராக் மோடு, ஸ்ட்ரீட் மோடு நீங்கள் ரன்னிங் பிக்கப்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் ஃபியூல் கேஜ் கொடுத்துருக்காங்க, அண்ட் கியர் ரேஷியோ. நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே இது ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பண்ணான்றதால ஈஸியாக நம்ம மொபைல் கனெக்ட் பண்ணிட்டு கூட நம்ம எவ்வளோ ஸ்பீடு என்ன போகிறோம், அந்த எவ்வளோ பெட்ரோல்ஸ் இருக்குது ப்ளூடூத்லேயே பார்த்துக்கலாம். அந்த யார் யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு நம்ம இதில் பார்த்துக்கலாம் கைஸ். ஃபோன் பண்ணுறது, மெசேஜ் பண்ணுறது, இமெயில் செக் பண்ணுறது நிறைய பண்ணலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு இந்த பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்த கள்ளக்குறிச்சி யமகா ஸ்ரீ கற்பகம் விநாயகா மோட்டர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காகவே V4 ஸ்பெஷல் பர்மிஷனாக நம்ம கள்ளக்குறிச்சி யமஹாவில் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் கைஸ். ரொம்ப தேங்க்ஸ் நம்மளுக்கு இந்த பைக் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு கற்பக விநாயகா மோட்டார்ஸ் கள்ளக்குறிச்சி யமஹாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அதே மாதிரி இன்னும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை கைஸ்.